இப்ப கூட ஒண்ணுமே இல்ல. விஜய் மட்டும் நம்ம மல்லி கூட நின்னாங்க அப்டின்னாலே போதும். எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே மல்லி தாண்டி வந்துருவாங்க. இப்போ மல்லிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி வந்து பட்டிருக்கு. அதாவது தினேஷ வந்து அங்க நாகுவோட வீட்ல, அதாவது அவங்க அண்ணனோட வீட்ல பார்த்ததுக்கு அப்புறமா, உண்மையிலேயே மல்லி வந்துட்டு செம்ம ஆக்ஷன் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த தினேஷ் வந்து கீழ தள்ளி விட்டதுனால நம்ம மல்லியோட கால்ல, தலையில அடிபட்டுருச்சு. அடுத்ததா வந்து தினேஷ ஒரு வழி பண்ணிட்டு அங்கிருந்து வந்து நம்ம மல்லிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மல்லியால நடக்க கூட முடியல. ஒரு பக்கம் விஜய்க்கு இப்பதான் வந்து கால்ல அடிபட்டுச்சு. அதாவது வெண்பாவ காப்பாத்துறதுக்காக வந்து வெண்பாவ தேடி அலையும் போது அந்த ஒரு டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி கடைசியில கால்ல அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நேரத்துல மல்லி இருந்துட்டு விஜய்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவ்வளவு முயற்சித்தாங்க. ஆனாலும் விஜய் இருந்துட்டு இல்ல நீ வந்து என் பொண்ணை தொலைச்சிட்ட, என் பேச்சை கேட்காம போயிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு கோவத்தோட இருந்ததுனால நம்ம மல்லி வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்றது அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லிக்கு இதே மாதிரி அடிபட்டிருக்கு. விஜய் ஓரளவுக்கு இப்ப நடக்கிறாரு. அவரோட கால்ல வந்து பிராக்சர் ஆயிருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இப்போ அவரு கேஷுவலா நடக்கிறாரு. இனிமே என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்யலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மல்லியோட கால்ல அடிபடும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எல்லாம் நல்லதுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இப்போ மல்லியோட கால்ல அடிபட்டதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம விஜயையும் மல்லியையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ சீரியஸா வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு பிளான், இந்த ஒரு பிளான்ல கண்டிப்பா மல்லியா விஜய் கிட்ட இருந்து பிரிச்சிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நிஷாவும் இந்த ராஜேஸ்வரியும் பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் வந்து மல்லியோட கால் அடிபட்டுருச்சு. இந்த மாதிரி டைம்ல மல்லிய பாத்துக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாருமே இல்ல. ராஜேஸ்வரி பாத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா பாத்துக்க மாட்டாங்க. வெண்பாவால பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. அதே சமயத்துல மல்லி இருந்துட்டு போயிட்டு நாகுவோட வீட்டுல, அதாவது அவங்க அண்ணனோட வீட்டுல உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் செய்ய முடியாது. ஆனா கடைசியில விஜய் தான் வந்து மல்லிய பாத்துக்கிட்டாகணும், வேற வழியே இல்ல. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து மல்லியோட கால்ல அடிபட்டுருச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. விஜய் கொஞ்சம் பதறாரு. ஆனா ரொம்ப பதறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுல மாறுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கொஞ்சம் ஜஸ்ட் நம்ம வெண்பாவுக்கு புரிஞ்ச அளவுக்கு விஜய்க்கு புரிஞ்சா போதும். வெண்பாவே எல்லாத்தையுமே சொன்னாங்க. இந்த மாதிரிதான் பிரச்சனை, நான் எதுவுமே பண்ணல, நான் எதுவுமே வந்து கேட்கல, அதாவது இங்க வந்து மல்லியம்மா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வெண்பாவே டீட்டெயிலா வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போதும் கூட விஜய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தப்ப உணர்றதுக்கு பாக்குறாரு. ஆனாலுமே அந்த ஒரு விஷயம் வந்து அவரால் வந்து ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதே சமயத்துல இப்ப மல்லிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதாவது மல்லியோட கால் அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு உடனே விஜய் வந்து ஓடோடி வந்துடுறாரு. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வெண்பா பக்கத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மல்லி அம்மாவுக்கு என்ன ஆச்சுடாடா வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு நேரா கிளம்பி வர ஆரம்பிச்சுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லிக்கு வந்து கால்ல அடிபட்டிருக்கு அப்படின்னு உடனே அங்க வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி மல்லியால இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு நடக்க முடியாது, கால்ல சிவியரா வந்து அதாவது ஃப்ராக்சர் ஆயிருக்கு. என்னடா அது விஜய்க்கும் வந்து அதே மாதிரி ஃப்ராக்சர் ஆச்சு, மல்லிக்கும் அப்படி அதே மாதிரி வந்து ஃப்ராக்சர் ஆச்சு, என்னதாண்டா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு டாக்டர் சொல்றத கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க இனிமே வெயிட் தூக்கக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது, அதாவது ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கக்கூடாது அப்படின்னா அடுத்ததா வந்து ஒருத்தரோட சப்போர்ட் வேணும். அதாவது நம்ம விஜயோட சப்போர்ட் வேணும். அவர் தான் வந்து நம்ம மல்லிய தாங்கி பிடிச்சு அங்க எங்க போறதா இருந்தாலும் கூட்டிட்டு போகணும். அது ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சாப்பிட்றதுக்காக வந்து டைனிங் டேபிளுக்கு போறதா இருந்தாலும் சரி, எங்க போறதா இருந்தாலும் விஜய் தான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும். அந்த ஒரு விஷயத்த கேட்டுதான் இப்போ விஜய் பயங்கரமான அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நாகுவும் மயிலும் வந்து விஜய் கிட்ட மல்லிய ஒப்படைச்சிடுறாங்க. விஜய் நீங்க தான் வந்து இனிமே மல்லிய பாத்துக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இல்ல விஜய்க்கு எதுக்காக கஷ்டம், அதாவது நான் வந்து என் அண்ணி கூடவே போயிடுறேன், என் அண்ணி என்ன பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி
நம்ம மல்லி சொல்லும்போது வெண்பா இருந்துட்டு, "என்ன மல்லியம்மா பேசிட்டு இருக்கீங்க? விஜய் டாடாவுக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்து துடிச்சு போயிடுறீங்க. விஜய் டாடாவுக்கு வந்து இதே மாரி வந்து கால்ல அடிபட்டுச்சு. நீங்க வந்து எவ்ளோ ஹெல்ப் பண்ணீங்க? ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்டின்னா, விஜய் டாடா ஹெல்ப் பண்ண மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவாரு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் உசுப்பேத்துற மாரி. அதாவது நம்ம வெண்பா இப்படி பேசின உடனே, "என்ன டாடா இப்ப ஓகே தானே உங்களுக்கு? நீங்க வந்து மல்லி அம்மாவ பாத்துக்க மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, விஜய் இருந்துட்டு, சரி ஓகே பாத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வெண்பாவால தான் நடக்குது. வெண்பாவால தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. என்னதான் வந்து விஜய் இருந்துட்டு, எனக்கு நீ உதவியே பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சொன்னாலுமே, இப்போ மல்லிக்கு விஜய் உதவி பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஒரு பக்கம் வந்து இப்போ ராஜேஸ்வரிக்கும், இந்த நிஷாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்பதான் நம்ம விஜய்யையும், மல்லியும் பிரிக்கணும். இந்த ஒரு பிளான்லயே பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ளவே நம்ம விஜயும், மல்லியும் இவ்ளோ க்ளோஸா இருக்கிற மாரி ஒரு விஷயம் நடக்குது. க்ளோஸாவே இவங்க இருப்பாங்க. ஒரு மாசத்துல வந்து எல்லாமே மாறிடுமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இன்னும் வேகமா செயல்பட ஆரம்பிச்சுறாங்க. வேகமா செயல்படுறது அப்படின்னா, சீக்கிரமா வந்து நம்ம வெண்பா விஜய்யையும், மல்லியையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ண போறாங்க. இன்னொரு பக்கம் மல்லி வந்து இப்ப அ அ கால்ல அடிபட்டு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, விஜய் வந்து கேட்கறாங்க, "எதுக்காக நீ இப்படி பண்ண? அந்த போலீஸ வர வச்சிருந்தா அங்க எல்லாமே ஓகேயா இருக்கும்ல. எல்லாத்தையுமே நீயே பண்ணணுமா?" அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்கறாங்க. ஆனா அப்பதான் வந்து நம்ம நாகல்லாம் வந்து எடுத்து சொல்றாங்க. இந்த மாரி இவ்ளோ பெரிய பிரச்சனையில இருக்கும்போது அப்படி யோசிச்சிருந்தா வெண்பாவை காப்பாத்திருக்க முடியுமா? அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.